இப்போ என்னதான் சார் பிரச்சனை? உங்களுடைய அப்சர்வேஷன்ல நீங்க வெளிப்படையா சொல்லுங்க. என்னதான் பிரச்சனை 2 என்னதான் பேருக்கும்? பிரச்சனையா இருக்கும்? என்ன ஒண்ணு பிரச்சனை? அவரு தான் அந்த பிரச்சனைய பற்றி ஐயாவே பேசுறாரு. ஒண்ணுமே பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றாரு. சமீபத்தில நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய மாநாடு. அந்த பெரிய மாநாடு 15,00,000 பேருக்கு மேல் கலந்து கொண்டார்கள். அந்த உங்களுக்கு தெரியும் அந்த மாநாட்டில நான் வந்து எம்சி பண்ணேன். மாஸ்டர் ஆஃப் செரமனி பண்ணேன். 3 மணிக்கு புடிச்ச மைக்க இரவு 10 மணி வரையிலும் புடிச்சு பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோ எழுச்சி தொண்டர்கள், இளைஞர்கள் எழுச்சியோட இருந்தாங்க. அப்பவும் முட்டல்கள், முரசல்கள் எல்லாமே இருந்தது. எனக்கும் மேடையில அது தெரிஞ்சது. ஆனாலும் கூட அது தெரியாத அளவிற்கு நல்லா இருந்தது. அன்புமணியுடைய பேச்சு சமூக நீதிக்கான ஒரு பேச்சாக இருந்தது. இந்த ஆட்சியாளர்கள் வஞ்சித்த கொடுமை, திராவிட முன்னேற்றக் கழகம் செய்த கொடுமை, திராவிட முன்னேற்றக் கழகம் ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கவில்லை என்பதை அழுத்த திருத்தமாக பதிவு செய்தார். அவருடைய பேச்சிலே வந்து திமுக சாடல் இருந்தது, ஸ்டாலின் சாடல் இருந்தது. அதே நேரத்திலே வந்து இடஒதுக்கீட்டை பெற வேண்டும் 20% இடஒதுக்கீடு கேட்ட நமக்கு 10.5 கூட கொடுக்க முடியாம இந்த அரசு தடுக்கிறதே, அதுவும் ஸ்டாலின் அவர்கள் தடையாக இருக்கிறாரே, திமுக தடையாக இருக்கிறது என்ற கோபத்தை மாநாட்டிலே வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தினாரா இல்லையா? அதை நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போ அந்த மாநாடை பொதுவாக அந்த பேச்சு உற்சாகப்படுத்தியது. அதே நேரத்திலே அதே மாநாட்டிலே பேசிய மருத்துவர் ஐயாவினுடைய பேச்சு அந்த கட்சிக்காரர்களுக்கு, தொண்டர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும் ஒரு எச்சரிக்கை மணியாகத்தான் அவர் சொன்னார். கடல்ல தூக்கி போட்டுருவேன். ஏன் வந்து நீங்க இந்த மாதிரி எனக்கு செயல்பாடு வேணும் அப்படின்னு.